அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த சஷ்டி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க பேரை 3 முறை மட்டும் எழுதி இத நீங்க கட்டி வச்சாலே போதும். அந்த முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளால நீங்க கேட்ட வரம் நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதியும் இருக்கு. இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு 3-3ங்கிற சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு தேதி 3, வியாழக்கிழமை, குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள், குரு பகவானுக்குரிய நம்பர் 3. அந்த வகையில வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய 3ங்கிற தேதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அதுலயும் இப்ப நான் சொன்ன இந்த 2 3ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி இருக்கு. இந்த சஷ்டி திதி அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 6வது திதி. அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்குரிய நம்பரும் 6 தான். அந்த வகையில 666ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத, இன்னும் சொல்ல போனா 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இதுல முக்கியமான விஷயம், நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் முழு நம்பிக்கையோட செய்யுங்க. எந்த ஒரு பரிகாரமா இருந்தாலும் நம்பிக்கையோட செஞ்சா மட்டும்தான் அதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஆசைப்பட்ட விஷயம் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது, என்னோட வேண்டுதல் நிறைவேற மாட்டேங்குது, எனக்கு இந்த வேண்டுதல் மட்டும் நிறைவேறிட்டா போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டான்னு சொல்லி இப்படி சொல்றவங்க இன்னைக்கு நிறைய பேரு. உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு தினமும் வரக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த டிவைன் டைம்ல நீங்க உங்க வேண்டுதலை சொன்னாலே போதும். அதாவது தினமும் நமக்கு கோல்டன் மினிட் வரும். இந்த கோல்டன் மினிட்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வரமா கேட்கலாம். இந்த கோல்டன் மினிட் டெய்லியும் ஒரே 1 நிமிஷம் மட்டும்தான் நமக்கு வரும். இந்த 1 நிமிஷம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் கோல்டன் மினிட்டுக்கான பதிவு கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல் ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயுமே உங்களுக்கு ஜாயின் பட்டனுக்கான லிங்க் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல சொல்ல போற பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். எல்லாருக்கும் இன்னைக்கு ஏதோ ஒரு நிறைவேறாத வேண்டுதல், நிறைவேறாத ஆசை இருக்கதான் செய்யுது. இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைவேறாத வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, திருமணம் நடக்கிறதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, இப்படி எந்த வேண்டுதல் உங்களுக்கு இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க.
இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இதுல ராகு காலம் பார்க்கணும், பெஸ்டான டைம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்க எந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கோடு போடாத பேப்பர் தேவைப்படும். கட்டாயமா அன்ரூல்டு பேப்பர் தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணணும். அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ரெட் கலர் இல்லைன்னா மட்டும் கிரீன் கலர், அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம். ஆனா ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சுக்கோங்க. எனர்ஜி சர்க்கிள் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து நீங்க முடிக்கணும். நடுவுல கேப் எதுவும் இருக்கக்கூடாது. காம்பஸ் வச்சு, வளையல் வச்சு, ஏதாவது ஒரு மூடி வச்சு, அப்படி இல்லைன்னா உங்க கையால ரஃபா கூட நீங்க இந்த சர்க்கிளை வரையலாம். ஆனா கேப் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய பேரை 3 முறை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ எழுதிக்கோங்க. அதாவது நீங்க யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை இந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ள 3 டைம்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்ததா 1ல இருந்து 6 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பர் போட்டுட்டு வேலும் மயிலும் துணைங்கிற முருகப்பெருமானுக்குரிய இந்த அதிசக்தி வாய்ந்த வார்த்தைய 6 முறை நீங்க எழுதுங்க. யாருக்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை 3 முறை எழுதினாலே போதும். இதுக்கப்புறமா அந்த எனர்ஜி சர்க்கிளுக்கு கீழே வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தைய 6 டைம்ஸ் 6 முறை நீங்க எழுதணும். இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை 3 முறை மடிக்கணும். நீங்க ஒவ்வொரு முறை மடிக்கும் போதும் உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி மடிக்கணும். இப்போ நம்ம கல்யாண வீட்டுல சாப்பிட்டுட்டு வாழை இலைய நம்மளை பார்த்து உள்பக்கம் பார்த்து மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பேப்பரை உங்களை நோக்கி 3 முறை மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சதுக்கு அப்புறமா சிகப்பு நிற நூலை வச்சு இந்த பேப்பரை கட்டி வச்சிருங்க. நான் சிகப்பு நிற நூல் தேவையான பொருட்களை சொல்றதுக்கு மறந்துட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிகப்பு நிற நூல் உங்ககிட்ட இல்லைன்னா வெள்ளை நிற நூலை எடுத்து அதுல லேசா குங்குமத்தை தடவி விட்டுருங்க. தண்ணீரெல்லாம் வச்சு தடவி விடணுங்கிற அவசியம் கிடையாது. குங்குமத்தை மட்டும் அந்த நூல்ல லேசா தடவி விட்டாலே போதும். நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை உங்களை பார்த்த மாதிரி 3 முறை மடிச்சதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை நூலால 6 முறை சுத்திக்கிட்டு இதுல ஒரு முடிச்சு போட்டு கட்டி வச்சுக்கோங்க. நாம கட்டி வச்சிருக்கிறது பிரியாம இருக்கிறதுக்காக தான் இங்க நாம முடிச்சு போடுறோம். ஒரே ஒரு முடிச்சு மட்டும் போட்டாலே போதுமானது. கட்டாயமா பேப்பரை 3 முறை உங்களை பார்த்த மாதிரி மடிக்கணும். அதே மாதிரி 6 முறை அந்த நூலை பேப்பர்ல நீங்க சுத்தணும். இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி 1 நிமிஷம் அப்படி இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இதுக்கப்புறமா இந்த பேப்பரை பத்திரமா எந்த இடத்துல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். தூசி இல்லாத, குப்பை இல்லாத இடமா பார்த்து வச்சுக்கோங்க. பீரோல, பர்ஸ்ல, உங்க வீட்டுல கிச்சன் ஷெல்ஃப்ல, இப்படி எங்க வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதோட மட்டும் இல்லாம இந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான முயற்சிகளையும் நீங்க செய்யும் போது நிச்சயமா உடனடியா அந்த முருகப்பெருமானோட அருளால உங்க வேண்டுதல் நிறைவேறும். அந்த வேண்டுதல் நிறைவேறி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த முருகப்பெருமானோட அருளால உங்களுடைய வேண்டுதல் உடனடியா நிறைவேறும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.